2023ல ரிசெஷன் வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தலான்றதை இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கிஷோர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் tradeachievers. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரிசெஷன் வரப்போகுதுன்றது வந்து நான் ஆல்ரெடி அவேர்னஸ் கொடுத்துருந்தேன். அது இல்லாமல் நியூஸஸில் இல்லை நிறைய சேனல்ஸ் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. 2023ல நிறைய பேர் ரிசெஷன் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் வந்து ஆஸ் ஒரு ஃபினான்ஸ் பர்சனாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஒரு கம்ப்ளீட் கைடாக பார்க்க போகிறோம். இதில் எங்கே எடுத்துகிட்டு போய் நம்மளோட ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கலாம். ஏன்னா ஒரு சைட் ஆஃப் த ரிசெஷன் மட்டும் தான் பார்க்குறாங்க. என்னென்னா எல்லாருமே ஐயோ பணவீக்கம் வரப்போகுது, இல்லை பொருளாதார மந்த நிலை வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு பயந்துட்டு இருக்க டைமில் பெரிய பெரிய ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸும் சரி, இல்லை பெரிய பெரிய கார்பரேட்ஸில் இருக்கவங்களாம் இது வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்தால் தான் தே கேன் மேக் அ லாட் ஆஃப் மணி. ஸோ ஒரு ரிசெஷனை வச்சும் நிறைய சம்பாரிச்சவங்களும் இருக்காங்க, ரிசெஷனை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாமல் லாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ நாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் we want to show you how to make this as an opportunity. இதை இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து நம்மளோட வெல்த்தை இன்னும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். ஆல்ரைட், ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசெஷன் வந்துட்ட பிறகு கேஷ் இஸ் கிங். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கேஷ் தான் கிங் ரிசெஷனில். என்னடா இது யோசிக்கலாம், இவர் தானே போன வீடியோவில் நிறைய வீடியோவில் சொன்னார் இன்ஃப்ளேஷனு கேஷே வச்சுக்காதீங்கன்ட்டு. கரெக்டு தான், பட் இன் அ டைம் ஆஃப் ரிசெஷன் இட் இஸ் டிஃப்ரெண்ட். இன்ஃப்ளேஷனை காட்டிலும் நம்ம கேஷ் வீட்டில் பூட்டி வச்சுருந்தா கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனுக்கு உங்களோட கேஷோட வரத்து கம்மியாகிட்டு தான் வருது. ஆனால் இப்போ 7.5% இன்ஃப்ளேஷன் இருக்குது. நீங்கள் வந்து கேஷை கையில் வச்சுருந்தீங்கன்னா 7.5%. ஆனால் நீங்கள் இதுவே வேறு ஒரு ஸ்டாக்லேயோ இல்லை வேறு இதுலேயோ வச்சு 20-25%, 30% கீழே வரதுக்கு 7% பெட்டர் தானே? லாஜிக் புரியுதுங்களா? ஸோ இன்ஃப்ளேஷனில் 7% மைனஸ் ஆகிறதுக்கும் ஸ்டாக்லேயோ இல்லை வேறு இதுலையோ வச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு 20-25% கீழே வரதுக்கு இந்த 7% பெட்ரு. ஸோ அதனால தான் ரிசெஷனில் கேஷை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கேஷை வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் உங்களோட அசட்டெல்லாம் விற்று இப்போ கேஷாக மாற்றணுமா? கிடையாது, அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா யூ கேன் ப்ரீமோச்சர்லி செல் யோர் ஸ்டாக்ஸ். நல்லா இன்னும் பூம் ஆக வேண்டிய ஸ்டாக்கை வந்து நீங்கள் விற்றுட்டு கையில் கேஷாக வச்சுருக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. கேஷும் ஒரு அசட்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கிறது இட் வில் பி பெட்டர். ஸோ ரிசெஷன் டைமில் ஹேவ் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் கேஷ் இன் யோர் ஹேண்ட்ஸ். செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ் அ டிஃபென்சிவ் செட் ஆஃப் ஸ்டாக்ஸ். டிஃபென்சிவ் செட் அப்படின்ற போது செக்டார் வைஸாக பிரித்து எந்த செக்டார் நல்லா பர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் ரிசெஷன் வந்தாலும் டிப்ரெஷன் வந்தாலும் ஒரு 2-3 விஷயம் வந்து நார்மலாகவே சஸ்டெயின் ஆகும். அது என்னென்னா அத்தியாவசிய பொருட்கள். எதுன்னு பார்த்தீங்கன்னா FMCG செக்டார். என்னென்னா சோப்பு, சீப்பு, சாப்பாடு, இது எல்லாமே அதில் தான் வரும். ஸோ இந்த செக்டாரும் சரி, ஃபுட்டு, இதை விட்டிங்கன்னா என்ன தான் இது பண்ணாலும் மெடிக்கலுக்கு போகிறவங்க போய்கிட்டு தான் இருப்பாங்க. ஃபார்மா செக்டார். ஸோ சில அத்தியாவசிய தேவைகள்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி செக்டாரை சூஸ் பண்ணி அந்த மாதிரி டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இட் வில் பி பெட்டர். ஸோ இப்போ இந்த டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்ன்ற சென்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல கம்பெனிஸ். இதெல்லாம் வந்து ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் எதுனா ஹிந்துஸ்தான் யூனிலிவர், FMCG செக்டார், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸு, டாபரு, டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், நெஸ்லே இந்தியா அண்ட் டிவிஸ் லெபார்டரிஸ், டாக்டர் ரெட்டி அண்ட் அபவுட் இந்தியா. ஸோ இந்த மாதிரி சர்டன் ஸ்டாக்ஸ் இதை தான் நீங்கள் வாங்கி வைக்கணும்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எது ஃபார்மா செக்டாரில் இருக்குது, எந்த ஸ்டாக்ஸ் வந்து FMCGயில் நல்லா இருக்குது, அனலைஸ் பண்ணி ட்ரெண்டை பார்த்து இந்த ட்ரெண்டு ஓகே இது பையில் தான் இருக்குது. என்ன தான் ரிசெஷன் வந்தாலும் இப்போ எப்படின்னா, ஒரு 50 ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் Nifty 50ல். ஒரு ரிசெஷன் டைமில் 50 ஸ்டாக்குமே ரெட்டில் காட்டாது. ஒரு 4 ஸ்டாக் 5 ஸ்டாக் க்ரீனில் தான் காட்டும், மேலே ஏறிட்டு இருக்க மாதிரி தான் காட்டும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நல்ல ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக் வந்து சஸ்டெயின் பண்ணும் மார்க்கெட்டை. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸாக பிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா யுவர் ஃபண்ட்ஸ் வில் பி இன் அ சேஃப் ஹெவன். ஸோ அந்த பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸையும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிறது இட்ஸ் அ செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். இது என்ன மெத்தட்னா, இப்போ SIP மாதிரியே தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரிசெஷன் டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ரூபி காஸ்ட் ஆவரேஜிங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் லட்சே ஒரு ஸ்டாக்கோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ ஒரு 1000 ரூபாயில் இருக்கும்போது நீங்கள் பண்ணிகிட்டே வரீங்கன்னா, கீழே இறங்க இறங்க அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுமே தவிர ஸ்டாப் பண்ணக்கூடாது. இது எப்போவுமே திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டு யூஸ் இன் ரிசெஷன். ஏன்னா கீழே இறங்க நீங்கள் எந்த பொருளை 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தீங்களோ அதே பொருள் இப்போ 500 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்போது நீங்கள் இப்போ 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டபுளாக வாங்குறீங்க. முன்னாடி ஒரு ஷேர் வாங்கினது இப்போ உங்களுக்கு என்னவா கிடைக்கும், 2 ஷேராக கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரூபி காஸ்ட் ஆவரேஜிங்கை ரெகுலராக பண்ணுறது இட் வில் பி பெட்டர். இன் கேஸ் ஆஃப் ரிசெஷனில் வரும்போது மார்க்கெட் கீழே இருந்ததுன்னா அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து ட்ரை டு இன்வெஸ்ட் மோர்.
அதை பண்ணிக்கிட்டே வரும்போது திருப்பி ஒன்ஸ் சைக்கிள் முடிஞ்சு மார்க்கெட் பூம் ஆகும்போது யூ வில் பி மேக்கிங் அ குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன். அதனால தான் சொல்லுவாங்க recession is an opportunity to create more wealth. ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலில் பார்க்கலாம். அடுத்தது முக்கியமான என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா பை குவாலிட்டி அசெட்ஸ் டியூரிங் அ ரெசெஷன். குவாலிட்டி அசெட் அப்படின்னும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பிக் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டாக் என்ன மாதிரி ஸ்டாக்ன்றது ரொம்பவுமே முக்கியமாக பார்க்கணும். ரிசெஷன் டைமில் ட்ரை டு அவாய்ட் ஹை டெப்ட் ஸ்டாக்ஸ். எந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரொம்பவே அதிகமான டெப்ட் வச்சுருக்காங்களோ இது நீங்கள் போய் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒரு கம்பெனியை வாங்குறதுக்கு முன்னாடி ட்ரை டு செக் தேர் பேலன்ஸ் ஷீட். இது பேலன்ஸ் ஷீட் எப்படி செக் பண்ணணும் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் வீடியோ கண்டிப்பாக நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃபியூச்சரில் கண்டிப்பாக போடுறேன் நான். இது என்னென்னா ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸையும் பார்த்துட்டு இப்போ எஃப்எம்சிஜியை எடுக்கிறீங்க இல்லை ஃபார்மா செக்டரை எடுக்கிறீங்கனாலும் அந்த செக்டாரில் முடிஞ்ச வரைக்கும் டெப்ட் ஃப்ரீயாக இருக்கிறதோ இல்லை கொஞ்சம் டெப்ட் கம்மியாக இருக்கிற கம்பெனியாக பார்த்து எடுத்திங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஏன்னா டியூரிங் அ டைம் ஆஃப் ரிசெஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு லிக்விடிட்டி கிரன்ச்சில் போயிட்டு இருக்க டைமில் இந்த கம்பெனிக்கும் ஒரு ப்ரெஷர் வரும். அப்போ ஏற்கனவே அதிக கடன் வச்சுருக்காங்கன்னா அந்த ப்ரெஷர் இன்னும் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வைஸ் இன்வெஸ்டராக என்ன பண்ணலாம்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டெப்ட் இருக்கிற கம்பெனி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு டெப்ட் ஃப்ரீ கம்பெனிஸ்லையும் இந்த செக்டார்ஸில் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸில் டெப்ட் ஃப்ரீ கம்பெனிஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது இட் வில் பி பெட்டர். எல்லா கம்பெனியுமே டெப்ட் ஃப்ரீயாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் டெப்ட் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்காக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தட் வில் பி அ மோர் சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் க்ரோத் ஸ்டாக்ஸ் டியூரிங் அ ரெசெஷன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காகவே இருக்காது. பட் வேராஸ் பூம் ஆகிட்டே இருக்கும். 5% 10% ரெகுலராக ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் இப்போ ஒரு பென்னி ஸ்டாக் ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க இல்லை மிட் கேப்பில் ஸ்மால் கேப்பில் ஏதாவது ஒரு இந்த பூம் வர ஸ்டாக்ஸு இல்லை இந்த இன்சைடர் இன்ஃபர்மேஷனில் இந்த கால்ஸ் வருது இந்த மாதிரி நல்ல க்ரோத் இருக்க பொட்டென்ஷியல் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க டியூரிங் அ டைம் ஆஃப் ரிசெஷன். ஏன்னா நார்மலாகவே ஸ்ட்ராங்காக இல்லாத ஃபண்டமெண்டல் இல்லாத கம்பெனி எல்லாமே ரிசெஷன் டைமில் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைமில் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஓவர் அக்ரெசிவாக இருக்கிற ஸ்டாக்ஸில் இது வந்து என்னென்னா எந்த ஸ்டாக்குன்னு முக்கியமாக சொல்லணும்னா பிகாஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக்ஸ் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும் பார்த்தீங்களா. இந்த ஸ்டாக்கு தான் எல்லாருமே வாங்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா அந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் டியூரிங் அ டைம் ஆஃப் ரிசெஷன். இப்போ நார்மல் புல் மார்க்கெட்டில் நீங்கள் போய் வாங்குறீங்கன்னா மார்க்கெட்டே ஸ்பெகுலேஷன்லாம் தான் ஏறிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்டில் புல் ரன்னும் இருக்குன்னும் போது அந்த ஸ்டாக் நல்லா ஏறிட்டே இருக்கும். ஆனால் அதே ஸ்பெகுலேஷன் வந்து ஒரு ரிசெஷன் டைமில் இட் டசன்ட் ஒர்க் அவுட். ஸோ அந்த டைமில் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக்ஸில் இருந்து கொஞ்சம் வெளியே வர்றது இட் வில் பி மோர் சேஃபர். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது முக்கியமான ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை டு இன்வெஸ்ட் இன் டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸ். டிவிடெண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் போய் ஒரு பங்கு வாங்குறீங்க. அந்த ஷேர் வாங்கும்போது அந்த கம்பெனியில் யூஆர் பார்ட் ஆஃப் தி ஓனர் கரெக்டாக. அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இன்கேஸ் அந்த கம்பெனிக்கு அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட்ஸ் வருது அப்படின்னால அவங்களோட ப்ராஃபிட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் கூட ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் ஷேர்ஸு. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் என்ன பண்ணுறாங்க தே கோன் கிவ் யூ அ ஷேர். அதை வந்து அந்த கொடுக்குறவங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுறாங்கல்ல மக்கள் கூட அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கூட அதுக்கு பேர் தான் டிவிடெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிவிடெண்ட்ஸ் ஈல்டிங் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி மோர் பெட்டர். ஏன்னா நல்ல டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸ் கொடுக்குறதுனா இன்கேஸ் ஸ்டாக்ஸ் இறங்கினாலும் உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து அதை மேட்ச் பண்ணும். அட்லீஸ்ட் இப்போ லெட்ஸ் சே 3% இருக்குது 5% இருக்குது சில கம்பெனி 8% 10% டிவிடெண்ட் கொடுக்குற ஈல்டிங் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் எடுக்கும்போது இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்தாலும் இந்த டிவிடெண்ட்னால உங்களுக்கு என்ன ஆகிடும் உங்களோட போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரை டு இன்வெஸ்ட் இன் டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸ். அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் நான். இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட் கவர்மெண்ட் செக்டார் பார்த்தீங்கன்னா இது இட் கிவ்ஸ் யூ 10.52%. இந்த வருஷம் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் இருக்கும் 10% கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேங்கோ ப்ராடக்ட்ஸு ஸ்டாண்டர்ட் இந்தியா நேஷ்னல் அலுமினியம் RSWM அண்ட் கோல் இண்டியா. ஸோ இந்த மாதிரி கோல் இண்டியா கெயிலு ஆயில் இண்டியா இது ஆயில் இண்டியா கூட நம்ம கொடுத்துருந்தோம் போன இது டாப் 3 பிக்ஸில் கூட. ஸோ இந்த மாதிரி நல்ல கம்பெனிஸாக டிவிடெண்ட் ஈல்டிங்கும் கொடுக்கக்கூடியது ப்ளஸ் நல்ல ஃபண்டமெண்டல்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனிஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த டிவிடெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இட் வில் ட்ரை டு பேலன்ஸ் அவுட் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து பேலன்ஸ் பண்ண. இப்போ நமக்கு ரிசெஷன் டைமில் ப்ராஃபிட் வரலனாலும் நம்மளோட வெல்த்தை எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறதுன்றது தான் முக்கியம். அப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே ஸ்டாக் கீழே இறங்கிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் வந்து காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தடில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யூ ஆர் ட்ரைங் டு ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. டிவிடெண்ட்டும் உங்களோட லாஸஸை மேனேஜ் பண்ணிகிட்டே வருது ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டே வரீங்க ஸ்டாக்கும் லோவர் ப்ரைஸில் கிடைக்குதுன்னும் போது திருப்பி உங்களுக்கு ஒன்ஸ் மார்க்கெட் பூம் ஆகும்போது யூ ஆர் கோனா மேக் அ ஹியூஜ் வெல்த் ஃப்ரம் தட் சேம் ஸ்டாக்.
ஸோ இதுதான் வந்து ஒரு ரிசெஷன் டைம்லேயும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து டெஃபினட்டாக we can make a lot of money out of it. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி சஜஷன்ஸ் தான், பட் நாட் அ கம்பல்ஷன் டு பை. ஸோ இதில் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு எந்த ஸ்டாக் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு எந்த ஸ்டாக்ஸ் இன்னும் ஹை ஈல்டிங் டிவிடெண்ட் கொடுக்குது, ப்ளஸ் எது நல்ல ஃபண்டமெண்டல்ஸும் இருக்குது, ஸ்டாண்டர்டாக நான் சொன்ன மாதிரி டிஃபென்சிவ் ஸ்டாக்காக இருக்கிறத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அ டைம் ஆஃப் ரிசெஷன். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாண்ட். ஸோ பாண்ட் மார்க்கெட் என்ன அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக நான் வேறு வீடியோவில் போடுறேன். நான் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, இப்போ ஒரு கம்பெனியில் போய் ஷேர் வாங்குறீங்கன்னா யூஆர் பார்ட் ஆஃப் தி ஓனர். அந்த கம்பெனியில் நீங்களும் ஒரு ஓனர் ஆகிட்டீங்க. அப்போது ஓனருக்கு ரெண்டுமே இருக்குது. என்னென்னா லாபம் வந்தாலும் கிடைக்கும், நஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கணும். அதுதான் ஓனரோட வேலை. பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதே கம்பெனிக்கு நீங்கள் பாண்டு வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனிக்கிட்டேருந்து இது என்னென்னா கடன் கொடுக்குற மாதிரி. கம்பெனி ஏறுது இறங்குது இதை பற்றிலாம் எனக்கு தேவையில்லை, ஆனால் நான் கொடுத்த காசுக்கு எனக்கு வருஷம் வருஷம் வட்டி மட்டும் கொடுத்துருன்னு சொல்லுவோம்ல, அதுதான் பாண்ட் மார்க்கெட். ஸோ இந்த சில பாண்ட்ஸ் இருக்குது. இப்போ சில கம்பெனிஸ் வந்து ஃபண்ட்ஸை வாங்கிட்டு பாண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பாண்ட்ஸுக்கு வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் தருவாங்க. 8%, 9%, 10%ன்ற மாதிரி ஃபிக்ஸட் பாண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பாண்ட்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இட் வில் பி வெரி சேஃப் இன் அ டைம் ஆஃப் ரிசெஷன். ஏன்னா ஒரு 8% கொடுக்கக்கூடிய பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, வேறஸ் உங்களோட அசட்டும் சேஃபாக இருக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் இட் வில் பி அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் முக்கியமாக எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தான். ஸோ எல்லாருமே நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான், பட் இருந்தாலும் ஒரு ரிமைண்டருக்காக சொல்கிறேன். கோல்டு இஸ் அ வெரி குட் அசட் இன் அ டைம் ஆஃப் ரிசெஷன். எல்லாமே இறங்கும்போது எது ஏறும்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தான் ஏறும். ஏன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரைமரி இந்த ஸ்டாக்ஸு இதெல்லாமே இறங்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் எல்லாருமே ஒரு சேஃபான கிரவுண்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று என்னென்னா கோல்டு தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மக்கள் இதுலேருந்து விட்ரா பண்ணி நெக்ஸ்ட்டு எங்கே போய் போடுவாங்கன்னா கோல்டில் தான் போடுவாங்க. அந்த டைமில் கோல்டு மார்க்கெட் நார்மலாகவே பூம் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன கிராம்ஸ் ஆஃப் கோல்டாக சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வர்றது இட் வில் பி அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கோல்டுலேயும் கண்டிப்பாக உங்களோட ஃபண்ட்ஸை கொஞ்சம் அலோகேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் சொல்கிறேன், ஒரு டோட்டல் உங்களோட அசட்டில் வந்து எல்லாத்தையுமே டைவர்சிஃபை பண்ணி கிளாஸிஃபை பண்ணி வைக்கும்போது ரிசெஷன் விட்டு வெளியே வரும்போது யூ வில் பி க்ரோன் இன் யுவர் வெல்த். கீழே வந்திருக்க மாட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் வெளியே வந்திருப்பீங்களே தவிர இன்னும் இறங்கி போயிருக்க மாட்டீங்க. ஸோ ட்ரை டு மேக் திஸ் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல எப்படி ப்ராஃபிட் பண்ணுன்றது தான் இதை பார்த்துட்ருக்கோம். இதில் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த போன டைம்ஸ் நான் வந்த ரிசெஷன்ஸ்லாம் நிறைய பேர் தே மேட் ப்ராஃபிட். ஸோ வாரன் பஃபெட்டே பார்த்தீங்கன்னா 2011 10 மில்லியன் பண்ணியிருந்தார் வெறும் ரிசெஷனை பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் மைக்கேல் பெரின்றவர் 100 மில்லியன் பண்ணியிருந்தார். அந்த 2009 கிராஷ் ஆச்சு பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் ஹி மேட் ப்ராஃபிட்ஸ். அதே மாதிரி ஜான் பால்சன் இந்த மாதிரி பென் எல்லாருமே தே மேட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபார்ச்சூன். அதனால தான் ஒரு விஷயம் சொல்வேன் நான் எப்போவுமே, when the markets are moving up you can make profits, when the market crashes you can make a fortune. ஸோ மார்க்கெட் கீழே வரும்போது அது பயந்து போய் வெளியே போகிற டைம் கிடையாது, தட் இஸ் அ டைம் டு இன்வெஸ்ட் மோர். அப்போ கீழே வந்தபோது இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் இப்போ எங்கே இருந்திருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ எப்போவுமே கீழே வர்றதை வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, பயந்துட்டு ஒரு விஷயமா பார்க்காம ட்ரை டு மேக் தட் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. முடிஞ்ச வரைக்கும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டெஃபினெட்லி இந்த ரிசெஷனை விட்டு வெளியே வரும்போது யூ வில் பி அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஸோ அதுதான் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஆல்ரைட். ஸோ அதனால தான் ஃபைனலாக வாரன் பஃபெட்டோட ஒரு கோட் என்னென்னா, பி ஃபியர்ஃபுல் when others are greedy and greedy when others are fearful. என்னென்னா எல்லாருமே மார்க்கெட் ஏறப்போகுதுன்னு பேராசில் உட்காந்துட்டு இருக்க டைமில் என்ன சொல்கிறாரு, நீங்கள்லாம் பயந்து போய் வெளியே வந்துடுங்க. ஆனால் அதே வந்து எல்லாருமே இப்போ 2023 ரிசெஷன் வரப்போது ஐயோ வேண்டாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலான்ற மாதிரி இருக்கிற டைமில் தான் யூ கேன் மேக் அ லாட் ஆஃப் மனி. ஸோ அதை தான் அவர் சொல்கிறாரு, பி கிரீடி வென் ஆல் ஆர் ஃபியர்ஃபுல். இப்போ எல்லாம் பயந்து போய் வெளியே போயிட்டு இருக்க டைமில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களோட வெல்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்றத கரெக்டான ஐடியாலஜியை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ரிசெஷனை விட்டு வெளியே வரும்போது யூ வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அண்ட் மோர் வெல்த்தியர் பர்சன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்தோம். ஸோ ஒரு சம்மரிக்காக ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கேஷ் இஸ் கிங். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ். அது ஃபார்மா செக்டாராக இருக்கட்டும் இல்லை எஃப்எம்சிஜி செக்டாராக இருக்கட்டும், இந்த மாதிரி டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸை யூஸ் பண்ணுங்கள். மூணாவது விஷயம் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் கோ ஃபார் டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸ். ஏன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கோ இல்லை இன்ஃப்ளேஷனுக்கு டஃப் கொடுக்கறதுக்கோ இல்லை உங்களோட லாஸஸை கம்மி பண்ணுறதுக்கோ டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸாக போனீங்கன்னா தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ மூணாவது டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸ். ஃபோர்த் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோ ஃபார் பாண்ட் மார்க்கெட்ஸ் ஆஸ் வெல். ஏன்னா பாண்ட் மார்க்கெட்டில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆரம்பிச்சிடும், நீங்கள் ரிசெஷன் வந்தாலும் வரலனாலும் உங்களுக்கு போட்ட காசுக்கு வட்டி திருப்பி வரப்போகுது. ஸோ அதனால் பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் இட் இஸ் அ வைஸ் டெசிஷன்.
ஸோ அஞ்சாவது ட்ரை டு இன்வெஸ்ட் இன் கோல்ட். ஸோ இந்த 5 விஷயத்தை கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த ரிசெஷன் வரப்போகிற ரிசெஷன்லேருந்து நீங்கள் இதில் பயந்துட்டு வெளியே போகிறத காட்டிலும் இன்னும் இந்த ரிசெஷனை உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி யூ கேன் ஆல்சோ பிகம் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.